திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவெளிந்திட்டை மேலுந்தி பலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில். பலம் வந்து மடவார்கள் நடமாட முளவதிரமலை என்றி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்த்தும் திருவையாரே. ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிகையன்றி மண்ணில் வளர்மது கொழுந்தை தேனக்க மலக்கொழுந்தை செஞ்சடையார் சொடுக்கும் கானத்தின் நெழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பல் சென்றனன் தான் உணர்ந்தான் இருந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சித்தபேசா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எம்பெருமான் தில்லைக்கூத்தனின் திருவடி தாமரைகளை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறையாதீன புதுமுதல்வர் நம சிவாய மூர்த்திகளினதும் 24வது புதுமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் முதலாவது மந்திரத்திலே நாங்கள் சில மந்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் 291வது மந்திரத்தை பார்த்து நாங்கள் ஞானக்கண் என்று சொல்லி, ஞானக்கண் என்பது எங்களுக்கு அந்த அகக்கண் என்று சொல்லுவோமே, உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்த நாடி. இந்த கல்வியை பற்றி சொல்லும் போது இந்த கல்வி வெறும் ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் இறைவனை அடையக்கூடிய அந்த மேலான ஞானத்தை தருகின்ற, இறைவனுடைய அருளை தருகின்ற, இவருடைய திருவடியை சேருகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே திருமூலர் வலியுறுத்துகின்றார். கல்வி என்ற தலைப்புகளில அதுல கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டோ கற்றறிவாளர் கருதி உரை செய்யும்
கற்றறி காட்ட கயல் உளவாமே உளவாக்குமே என்று சொல்றார். இந்த கற்றவர் படித்தவர்னு சொல்றாக்கள் எல்லாரும் அவங்களுக்கு அந்த அகக்கண் ஒன்று இருக்கும், ஞானக்கண் ஒன்று இருக்கும். நேரடியாக பார்க்கிற ஊனக்கண்ணை விட இந்த இறையருளை பெறுகின்ற ஞானக்கண் மூலமாக நாங்கள் இறைவனை அடையலாம் சரியோ என்று சொல்லி அதை சொல்லுகிறார். அதாவது உண்மையான கல்வி என்னென்று கேட்டால் இந்த தாம் பெற்ற ஞானத்தை, அந்த அறிவை, அந்த மெய்ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறது. அதான் பாரதியார் சொல்றார், ஆங்கோர் இலைக்கு எழுத்தறிவித்தல். சரியா? ஆலயம் 10,000 நாட்டில் அன்னை சத்திரம் 1000 செய்தல், அன்னையாவிலும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழை என்றது கல்வி அறிவிலே குறைந்தவர்களுக்கு. அதுல கொஞ்சம் அதுல அந்த அது குறைந்தவர் என்றது அதுக்கு அதிலே ஏழ்மைத்தன்மை உள்ளவர்களுக்கு, இறைஞானம் இல்லாதவர்களுக்கு, கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறவர். அன்னை யாவிலும் புண்ணியம் கோடி என்று சொல்லுகின்றார். அதுதான் இங்கே சொல்கிறார், உண்மை கல்வியுடையவர்கள் தான் பெற்ற இந்த ஞான கல்வியை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தான் இங்கே கற்றல்வாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயல் உள வாக்குமே. அந்த ஞானக்கண், கயல் என்றது மீன், இங்கே கண், ஞானக்கண் சொல்லுகிறார். அது 291வது மந்திரம். இன்றைக்கு பார்க்கிறது 292. ஞான மணி விளக்கு. ஞானம் மணி என்றது ஒளி, விளக்கு என்றது அது சுடர். இப்போ ஒளியை தருகின்ற, ஞான ஒளியை தருகின்ற தான் கல்வியாக இருக்கும். அந்த கல்வியால் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், நிலையான சிவத்தின், சிவன் நிலையானவன், சத் என்று சொல்வோம். என்ன சத்? சித் ஆனந்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சத் என்றால் அழிவில்லாது, நித்தியமானது, உண்மையானது, நிலையானது. அப்ப இறைவன் சத். சித் என்று சொல்ல கேள்விப்படி, சித் என்றது அறிவு, ஞானம், அப்படி மேலான தன்மை உள்ளவன் சித். மற்றது ஆனந்தம். எப்போதும் இன்பமாக இருப்பான், இன்பமயமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அதனுடைய சிவனை நாங்கள் இன்பகணன், இன்பத்தை நிறைய வைத்திருப்பவன், இன்பமய வடிவானவன். சரியோ என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்பமே என்னுடைய அன்பை என்று சொல்லி மாணிக்க வைப்பார் இறைவனை இன்பமாக காட்டுகிற நிலையை எழுதுகிறோம். அப்ப இந்த அப்படியான நிலையான அந்த சிவத்தினுடைய திருவடியை வணங்கினால் இந்த பாவம் எல்லாம் போய், நாங்கள் செய்த முற்பிறப்பில் செய்த பாவங்கள், சரி, இப்போது இப்பிறப்பில் செய்த ஆகாமியம் என்ற அந்த பாவங்கள் எல்லாம் போய் என்ன நடக்கும்? ஒளி, சிவனை ஒளியாக காணுகின்ற அந்த மேலான தன்மை கிடைக்கும் சொல்கிறார். அது நிலையான போது நிலைத்த கல்வியை நியமாக பயில்க. அந்த நிலையாக இருக்கும் போது நாங்கள் இந்த உலகத்துல வாழுகின்ற அந்த காலத்துல, குறிப்பிட்ட காலகட்டத்துல எங்களுக்கு இந்த கல்வி என்று சொல்லும்போது நிலைத்த கல்வியாகிய அந்த ஞான கல்வியை நீங்க பயில வேண்டும் என்று சொல்லியும் இந்த பாடத்துல சொல்லுகிறார். அதாவது நிற்கின்ற போன்ற நிலையாக இருக்கிற வாழ்நாள் காலத்துல நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றல் இன்றி தொழுமின் தொழுத பின் மற்றொன்றில்லாத மணி விளக்காமே. நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின். இந்த எடுத்த உயிர், உடலில் உயிர் இருக்கிற போது அதான் இந்த நிற்கின்ற போது. இதை உயிர் நிற்காது, கொஞ்ச காலத்துக்கு தான் உடம்புல இருக்கும், பிறகு அதை ஓடிடும். அந்த நிற்கிற காலத்துல, உயிர் உடம்புல நிற்கிற அந்த குறிப்பிட்ட காலத்துல சரியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து சரியா அந்த உயிருக்கு உறுதிப்படக்கின்ற இந்த நிலையான இறைவனுடைய ஞானத்தை பிரமிச்சிக்க வேண்டும். இறைவனை அடையக்கூடிய வழியில காண வேண்டும், சிவபுண்ணியம் செய்ய வேண்டும், சரி, தொண்டு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி வேண்டும் என்றதெல்லாம் செய்ய வேண்டும். அதாவது உயிர் உடலிலே நிற்கிற காலத்திலே அழியாத்தன்மை வாய்ந்த சிவனுடைய கடலை பற்றி அறிவிக்கின்ற நூலை படிக்க வேண்டும். எல்லா நூலையும் படியாமல் இந்த இறைவனை பற்றி, இறைவனங்களுக்கு அருள் செய்கிற தன்மை தருகின்ற நூல்களை, சாத்திர தோத்திர நூல்களை நாங்கள் படிக்க வேண்டும். நீங்க படிக்கிறது போல இங்கே திருமுறைகளை படிக்க வேண்டும். திருமுறைகளை படிக்கும் போது அதில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த இறை ஞானத்தை தருகிறதா இருக்கும். இளம காலத்துல அறிவு, ஆற்றல், இந்த ஆழ்வினை உடைமை என்றது, எங்களுக்கு ஆழ்வினை என்றது எங்களை நாங்களே நல்ல வகையாக சேர்ந்த ஆற்றல் இருக்கும். அது இளம காலத்துல எங்களுக்கு எதையும் செய்கிற ஒரு துடிப்பான காலம் இருக்கும். அந்த காலத்துல அதை தற்செயல் ஆளுமை என்று சொல்லுவோம், எங்கள் ஆளுமை இருக்கும்.
அப்படி என்றெல்லாம் அந்த ஒரு இல்லாமல் ஒரு உறுதியாக இருந்துள்ள காலம் அது. இப்ப தொழுகிறதுக்கு வணங்குறதுக்கு அந்த காலம் மிக மேலான காலம் இருக்குது. அப்படியான காலத்தில் நீங்கள் நிற்கின்ற போதே நிலையுடையான்கள நிலையாக இருக்கின்ற இறைவனுடைய திருவடியை கடல் என்பதே ஒரு விதமான ஆபரணம், வீரக்கடல் என்று சொல்லுவோம். என அதனால ஆண்கள் அழிகிற ஒரு ஒரு ஆபரணத்துக்கு கடல் என்று சொல்லுவோம், வீரத்தை காட்டுகின்ற கடல். அப்படிப்பான அந்த வீரக்கடலுடைய இறைவனுடைய திருவடியை வணங்குங்கள். கழிந்தரும் பாவங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். கழிந்து அரும் அப்படி இல்லாம போய் பறந்து போறோம்னா இம்மீண்டும் வராத அந்த நிலையை உருவாக்கும். அவருடைய திருவடியை நாங்கள் வணங்கும் போது, சரியா திருத்தொண்டை செய்யும் போது கழிந்தரும் பாவங்கள், நாங்கள் திருத்தொண்டு செய்யும் போது அவனை புலந்து பாடும்போதோ நாங்கள் மேலான காரியங்களை புண்ணியங்களை செய்யும் போதோ எங்களுக்கு வந்து தாக்குகின்ற அந்த பாவங்கள் இந்த பிறப்பிலே நாங்கள் எங்களுக்கு வினைக்கின் ஈடாக பெறுகின்ற இந்த உடல் பெறுகின்ற காலத்திலே எங்களுக்கு அந்த பாவங்கள் எல்லாம் வந்து சேதம் சுமையாக இருக்கும். பாவச்சுமை என்பது வந்து சேதம். அதைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனை வணங்கும் போதோ சரியா அந்த நிலையான அந்த இறைவனையுடைய திருவடிகளை நாங்கள் சரணாகதி அடையும் போது பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகும். கழிந்தரும் பாவங்கள். சொற்குன்றல் இன்றி தொழுமேன், அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றோம், நாங்கள் பிழை இல்லாம பாடுங்க. சொற்குன்றம் சரியா, சொற்குன்றல் இன்றி சொல்லில எந்த ஒரு எழுத்து பிழையோ சொற்பிழையோ இல்லாமல் நாங்கள் தேவாரம் பாடுறாலும் சரி, திருவாசகம் பாடினாலும் சரி, மற்றது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் எதை பாடினாலும் சரி, திருப்பல் எதை பாடினாலும் சரி, அந்த ஞானிகள் அந்த அறிஞர்கள் அந்த அருளாளர்கள் பாடிய அதே சொல்லை வைத்துத்தான் பாடணும். அதாவது சொல் குன்றல் இன்றி தொழுமேன் சரியா. மூவிருமுகங்கள் போற்றி மூமொழி கருணை போற்றி என்று சொல்லி அது பாடுற நேரத்துல அங்க வேறொரு சொல்ல பாவிக்கம் என்றால் அந்த கருத்துக்களை பிழைக்கும், அந்த இசை பிழைக்கும் சரி, அந்த எதுகை மோனி என்பதை பிழைக்கும். அதான் குற்றம் என்று சொல்லுவோம். என்ன அப்படி பாடுறது? இந்த எங்களுக்கு நக்கீரை சொன்னாரே, குற்றம் குற்றம் குற்றம்தான் சரியா, நெற்றிக்கண்ணை காடினாலும் குற்றம் குற்றம் தான், பிழை பிழைதான் சரியா. அப்படியே சில நாங்கள் பாடுறது வரங்கள் திருவாசகங்கள் பாடுற பிள்ளையாயும் பாடுறோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறோம். அதுகளை விடுத்து சரியான அவர் என்ன சொல்லுறாரோ என்றதை வைத்து பாட வேண்டும். அப்படித்தான் இறைவனை தொழுகின்ற முறை என்று சொல்றார். சொற்குன்றலுந்தே தொழுங்கள், சொல்லில் வலுவுந்து குற்றமில்லாமல் சொற்சோர்வில்லாமல் வழங்குங்கள். அவன் பெருமைகளை வலுவுந்தே ஞானிகள் சொன்ன அந்த முறைப்படிக்கு வழிபடுங்கள். தொழுத பின் மற்றொன்றில்லாத மணி விளக்காமே, நாங்கள் அப்படி இறைவனை நாங்கள் மனதார பிழையின்றி அவனுடைய திருவடிகளை தஞ்சம் என்று எண்ணி நாங்கள் அப்படியே உள்ளன்போடு வழிபடும் போது அவன் மற்றொன்றில்லாத என்று சொன்னால் வேற எதையோடும் ஒப்பிட்டு கூற முடியாத மற்றொன்றில்லாதன்றது இறைவன் ஒப்பிலி என்று சொல்வார்கள், ஒப்பிலி நாதன் என்று சொல்வார்கள். அவனை யாரோடையும் ஒப்பிட்டு கூற முடியாதவன், தனக்குத்தானே தலைவனாக இருக்கிறவன், தனக்கு மேலொரு தலைவன் இல்லாதவன், மற்றொன்று இல்லாத மணி விளக்காமே. மணி என்பது இங்கே அழகிய அல்லது ஒளி வீசுகின்ற சரியா, அவன் ஒரு அழியாத மணி விளக்கு போல சரியா, மற்றொன்று இல்லாத ஒப்புவமை இல்லாத இந்த நிலையான ஒளி வீசுகின்ற விளக்காக இருப்பான். மணியிலிருந்து எப்படி ஒளி வீசுகின்றதோ மணியையும் ஒளியையும் பிரிக்க முடியாது போல இறைவனும் அவனுடைய அந்த ஒளியாக இருக்கின்ற தன்மையையும் பிரிக்க முடியாது. அதாவது தொழுதபின் தனக்குத்தானே ஒப்பாய் வேறோர் உயர்வும் ஒப்பும் இல்லாத அழியாத மணி விளக்காகிய சிவபெருமான் திருவருள் புரிவான். மணி விளக்கு அந்த இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு பிரகாசிக்கும், எங்களுக்கு அந்த அருளால நாங்கள் நன்மையை பெறக்கூடியதா இருக்க முடியும் என்றார். நிற்கின்ற சொற்றொடரை பார்ப்போம், சொற்களை சொற்றொடரை பார்ப்போம். நிற்கின்ற போது இந்த நாங்களுக்கு உடம்பு நான் முந்தி சொன்னது போல தனி கரண போகங்கள் எல்லாம் மாயையினுடைய காரியங்கள், மாயா காரியங்கள், மாயேயங்கள்னு பார்க்கிறோம். நாங்கள் சில வினைக்கு ஈடாகத்தான் எங்களுக்கு இந்த தனி என்ற உடம்பு, கரணம் என்ற கருவிகள், மற்றது நாங்கள் இருக்கிற இடம் வனங்கள், நாங்கள் அனுபவிக்கிற நுகர்வு பொருட்கள், போக்கிய பொருட்கள் என்ன இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் நாங்கள் செய்த வினையின் பயன்.
சிலர் நல்ல நிலையில் இருப்பார்கள், சிலர் ஒரு குறைபாடு உள்ள தன்மையில் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் வினையின் விளைவுதான். அதான் ஔவையார் சொல்லுகின்றார், புண்ணியம் ஆம் பாவம் போம். சரியா, புண்ணியம் செய்தால் எங்களுக்கு எல்லாம் நல்லமும் ஆகக்கூடியது, ஆம் என்பது ஆகக்கூடியது. பாவம் செய்தால் எங்களுக்கு இந்த நன்மை எல்லாம் போகக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப நாங்கள் அந்த நிற்கின்ற போது இந்த பிரார்த்த வினையை அனுபவிப்பதற்காக இந்த உயிரானது உடலிலே நிற்கின்ற அந்த காலத்தில், உயிரானது உடலில் இருக்கின்ற அந்த குறுகிய காலத்துக்குள்ளே சரியா கருவிகரணங்களை செயற்பாட்டுக்கு உரியனவாக இருக்கின்ற அந்த காலத்திலே இறைவன் எங்களுக்கு இந்த உடலை தந்து, கருவிகரணங்கள் தந்து, தங்கத்தில் இடத்தை தந்து, அனுபவிக்கின்ற பொருளை தந்து இருக்கின்ற அந்த காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நிலையுடையான் கடல் அனாதி நித்தனாகிய அந்த இறைவனுடைய திருவடியை, அந்த திருவடி ஞானம் சொல்லுவோம். அடிஞானம் திருவடி பேரு, இந்த முத்தி என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த திருவடி பேற்றை, அதான் நிலையுடையான்களல். நிலையுடையான்கள் என்பது அவன் இந்த ஆதியும் அந்தவும் இல்லாத அழிவில்லாத நித்திய பொருள், நித்த முத்த சத்ரு சொல்லுவன. நித்த முத்த சித்துரு, சித்தே வடிவானவன். நிலையுடையான்களல் அவனுடைய அந்த திருவடிகளை நாங்க பற்றி கொள்ற அந்த திருவடி ஞானம், மெய்ஞானம், அஞ்ஞானம் இல்லாத அந்த மேலான ஞானம். உடையான் கடல் கற்கின்ற செவின், அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய சரியா நிலையான இன்பத்தை கொடுக்கின்ற அந்த கல்வி. அந்த கல்வி என்பது கற்கின்ற கல்வி பிரணவ உபாசனை, அந்த பிரணவத்தை குறிப்பிடுகின்ற ஓம் என்ற தத்துவத்தை விளக்குகின்ற, அதாவது பிரணவ ஒளியை தருகின்ற, மெய்ஞானத்தை தருகின்ற, உண்மையான திருவடியை சேர்க்கின்ற சிவ ஒளியிலே இந்த சீவ ஒளி கலக்கின்ற அப்படியாகிய அவனுடைய அந்த கல்வியை கற்கின்ற செய்வேன். அப்படியான கல்வியைத்தான் கற்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒழிய அந்த வேற அந்த உலகியல் இன்பத்தை தருகின்ற கல்விகளை நாங்கள் விட்டு விலகுங்கள். அந்த கல்வி தேவையில்லை. நம்மளுக்கு மாணிக்கவாய் சொல்றார் சிவபுராணத்துல, நீங்க அந்த 33, 34 அடியை பார்த்தீங்கன்றார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே. அதில் அப்படியா சொல்றார், உய்ய என் உள்ளத்துள், நான் மேன்மையான நிலையை உய்தி பெறுவதை சுவதியை பெறுவதற்கு என் உள்ளத்தில் ஓங்காரம், இந்த பிரணவம் மாய் நின்ற மெய்யா, மெய்யான்றது உண்மையானவனே நிலையானவனே என்று சொல்லி இதே கருத்தை அங்கே சொல்லுகின்றார். சொற்குற்றம் என்றது சொல்வடு, சரியோ, சொல்லுற தடுமாற்றங்கள், இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடாது. சொல்லன்றது இங்கே பிரணவம், பிரணவம் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் சரியாக செய்து, குற்றம் என்பது தவறு, வலு. குற்றமில்லாத அந்த சொல் பிரயோகத்தை நாங்கள் எந்த பாடலை படித்தாலும் பிழையற படிக்கணும். சரியா, சொற்குற்றமின்றி தொழுமின், அந்த பொருளுணர்ந்து வணங்குங்கள். அதான் சொல்றார் இங்கே மாணிக்கவாரி சொல்றார். என்ன செய்கிறார்? பொருளுணர்ந்து சொல்லுவார். சரியா, பொருளுணர்ந்து சொன்னால் அந்த செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனுடைய கீழ் பல்லோரும் மேத்த பணிதன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பொருளுணர்ந்து சொல்ல வேண்டும். அதே போல திருமூலன் சொல்லிக்கிறார், அந்த மூலனுரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நன்றி அருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞால முலைவங்கல்வனே நன்னுவர் அன்றே. அப்ப நாங்கள் காலை எழுந்து கருத்தறிந்தோத வேண்டும், குற்றம் இல்லாத நிலையில சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போ சொற்குன்றமின்றி அந்த பிரணவத்தை விளங்கும்படி நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். சொல்லியோ, அதான் சொல்லிய பாட்டின் பொருளந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து என்று சொல்லி சிவபுராணத்துல 93, 90 என்ன
ஐயா அன்மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. நான் உங்களை கோஸ்டாம் விட மறந்து போனேன். சரி அம்மா, சார், தேங்க்யூ அம்மா. அப்ப நாங்கள் இந்த குற்றமில்லாமல் பிழை இல்லாமல் அதான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம் என்று சொல்லி அதை சொல்லுகின்றார். அதே போலதான் இங்கே நாங்கள் ஏற்கனவே திருமணத்தில் படித்தபடி சரியா ஞாலம் அறிவை நாங்கள் காலை எழுந்து கருத்தறிந்தோதின் சரியாக அந்த நீங்கள் அந்த பிழை இல்லாமல் பாடும்போது கருத்தையும் சரியாக வரும் சொல்கிறார். கலிந்தரும் பாவங்கள் இந்த சிவஞான பயிற்சியங்களுக்கு அந்த சிவஞான பயிற்சி என்பது பிரணவ மந்திரத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது அசவா நிலையில, அதாவது அந்த வெளியிலே சொல்லாமல் மனதுக்குள்ளே உச்சதை ஓதும் போதோ என்ன நடக்குது, இந்த பாவங்கள், இந்த பாவங்கள் என்றது வினையின் விளைவாகதான் பாவம். அதாவது ஆகாமிய வினை சங்கீத வினைகள் தான் இந்த பாவங்கள். இந்த வினைகள் அது இல்லாம போகும். அப்படி என்றால் எங்களுக்கு வினை இல்லைன்னா பாவம் இல்லை, பிறப்பில்லை. இப்ப வினையின் காரணமாகத்தான் எங்களுக்கு பிறவி கிடைக்குது. அதனுடைய அந்த பிறவியை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? இந்த இறைவனை மெய்யின்போடு வழிபட வேண்டும். அப்ப எங்களுக்கு இந்த வினைகள் எல்லாம் போகும். ஆகாமி வினை சங்கீத வினை எல்லாம் போகும். தேவாரத்தை பார்த்தீங்க என்றால் அப்பருடைய தேவாரம் 6ஆம் திருமுறையில 67வது பதியத்தில் 2வது தேவாரத்தை பார்த்தீங்க என்றால் சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி உடைய சொல்லுறார். சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி, தூய்மை என்றது எந்த விதமான பிழையும் இல்லாமல் தூங்காதாய் மனத்திருளை வாங்காதானே, பெரிய மனத்துடைய இருளை இல்லாதவன், இருளை அழைக்கிறவனே, நட்பாமை அறியாத நாயினேனே நன்னறிக்கே செலும்பண்ண நல்கினானே, பாட்பாவும் வாயார பாடியாடி பணிந்து எழுது குறையடைந்தார் பாவம் போக்க நிற்பானே, கீழ்வேளிரு கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. அவருக்கு எந்த விதமான கேடுகள் துன்பங்கள் பாவங்கள் ஒன்றும் வராது சொல்கிறார். அப்பத்தே சொற்பாவும் பொருளறிந்து தூய்மை நோக்கி, அந்த நாங்கள் பாடுற பாட்டுகள் எல்லாம் பொருளறிந்து அந்த பிழையெல்லாம் பாட வேண்டும். சரியோ, அவனை நாங்கள் பணிந்து எழுது குறைந்தடைந்தால் அவரை நாங்கள் அப்படியே பூர்ணமாக நாங்கள் அவங்களை ஒப்படைத்தால் பாவம் போக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். அதே 6வது திருமுறையில சொல்லப்படுது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த திருமந்திரத்துல 99வது பாடல்ல வந்து காலை எழுந்து கருத்தறிந்தோது ஞானத்தலைவன் அண்ணுவர்ன்னு சொல்லி அதையும் பார்த்த நாங்கள். மற்றொன்றுன்றது ஒப்பிட்டு கூற முடியாத சிவனுக்கு பதிலாக இன்னார் இருக்கிறார் என்ற எந்த ஒரு பேச்சுக்கும் இடமில்லாத வகையில அவன் பரிபூர்ணமான சரியா முத்தன்றது எல்லா ஞானத்தையும் பெற்ற முற்றறிவுடையவனாக இருக்கிறான். மணி என்பது ஒளி, ரத்தின தீபம்னு சொல்லலாம், மணியில வார ஒளி என்று சொல்லலாம். மணி ஒளி என்பது இந்த மணியையும் ஒளியையும் பிரிக்க இயலாது. மணியிலிருந்து ஒளி இருக்கு. அதே போல இறைவனையும் இறைவனுடைய அருளையும் பிரிக்க இயலாதுன்னு சொல்லுவார். தோத்து பார்க்கும்போது இந்த உலகில் உயிரோடும் உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே, இந்த உலகில் உயிரோடும் உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அழிவற்ற என்று நிலையாக இருக்கின்ற இறைவனை உயிர்த்து உணர்ந்து அறியும் கல்வியை கற்க முயற்சி செய்யுங்கள். இறைவனை அடையக்கூடிய அந்த மெய்ஞான கல்விதான் தேவை என்று சொல்லி அதை அறிய முயற்சி செய்யுங்கள். உயிர்த்து சரியா இந்த உணரக்கூடிய அந்த கல்வியை அறிய முயற்சி செய்யுங்கள். அதாவது நிலையுடையான் கடல் கற்க செய்யும் நிகழ்ந்தாருன்னு செய்தால் பாவங்கள் பறந்தோடி போகும். அப்படி நாங்கள் அந்த மெய்ஞான கல்வியை கற்று அதன்படி நாங்கள் நடந்தால் எங்களை பற்றி இருக்கின்ற இந்த சஞ்சித வினைகள், ஆகாபி வினைகள், மற்ற பிறப்புக்கு உட்படுத்தக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் இல்லாம போகும். கலிந்தரம் பாவங்கள் மனமொன்றி சிவனை வழிபடுங்கள். ஒன்றிய மனத்தோடு வேறு சிந்தனைகள்ல நாங்கள் எங்களுடைய அந்த புலன்களை நழுவ விடாது ஒரே அடியாக ஒரே முகமாக அந்த தன்மையோடு மனம் ஒன்றி வழிபடும் போது அப்படி வழிபடுகிறவர்கள் ஒப்பரிய சோதி ஒளியாகிய ஞான விளக்கொளியை காணப்படுவர். அப்ப நாங்கள் ஒப்புமை இல்லாத
இறைவனுடைய ஒளிமயமான இறைவனே நாதமும் பிந்தும் என்று சொல்லுவோம். சிவமும் சக்தியும் ஒளியாக இருக்கின்ற அந்த தன்மையிலே அந்த ஒளியோட இந்த சிவ ஒளியோட இந்த சீவ ஒளி சேருகின்ற நிலையை நாங்கள் பெறுவோம். எங்களுக்கு திருமுறை ஆலோசனை சொல்கின்றார். இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உயிர் உடம்புல இருக்கின்ற அந்த உறுதியான காலத்துல இந்த நிலையாக இருக்கின்றனுடைய அந்த திருவடியை நாங்கள் மறக்காத கல்வியை மெய்ஞான கல்வியை பெற்றால் எங்களுக்கு என்ன செய்யும்? இந்த பாவங்கள் எல்லாம் இல்லாம போகும். மீண்டும் பிறப்பிருக்காது. பிறப்பில்லாத நிலை என்றால் முத்திக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய ஒரு உச்ச நிலை, மீதானத்துக்கு செல்கின்ற நிலை கிடைக்கும். நாங்கள் அப்படி இறைவனை நாங்கள் வணங்குற போதோ எந்த விதமான குறை சொற்குற்றம் பொற்குற்றம் இல்லாது அந்த இறைவனை நாங்கள் போற்றி புகழ வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இறைவனுடைய அந்த ஒளிமயமான அந்த சோதி வடிவாக இருக்கிற அந்த தன்மையிலே நாங்கள் அவரை கண்டு அவரையோட அந்த பேரின்பத்தை அனுபவிப்போம் சொல்லி அங்கே விளங்கப்படுத்துகிறார். அதுதான் நிற்கின்ற போதே நிலையுடையான்களில் கற்கின்ற செய்மின் பழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழிமின் தொழுதபின் மற்றொன்றில்லாத மணி விளக்காமே. இது இந்த பாடலில் சொன்னவர். அடுத்தது 293வது மந்திரத்துல சொல்லுகின்றார், ஞான ஒளி உடம்பு. எங்களுக்கும் இறைவன் ஒளியாக இருக்கிறது சீவ ஒளி என்றெல்லாம் பார்க்கிறாங்களே, என்ன உயிரும் ஒளியாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சை களத்திலிருந்து நாங்கள் அவர் வெள்ளை யானையில இறைவன் அனுப்பின வெள்ளை யானையில ஏறி திருக்கையிலம் போகும்போது அவனுடைய அந்த உடம்பு இல்லாம போயிட்டான். தானென தேவாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தானென முன்படைத்தான் அது அறிந்ததன் பொன்னடிக்கே நானென பாடலங்கோ சரியா நாய் நேனை பொருள்படுத்தி அது செய்து ஊன் உயிர் வேறு செய்தான். அந்த உடம்பையும் உயிரையும் வேறுபடுத்தினான். அவர் ஒளி உடம்பால தான் அந்த குதிரையில அந்த யானையில ஏறி கைலாயம் போனார் என்பதை அவரே சொல்கின்றார். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. திருக்கைலாயம் இருக்கின்ற நொடித்தான் மலை என்றது திருக்கைலாயம். அந்த திருக்கைலாயத்திருக்கின்ற உத்தமனான சிவபெருமான் அப்படி தன்னை நெறிப்படுத்தினான்னு சொல்லி வடிவாய் சொல்லுகின்றார். சரியோ? அப்ப இங்கே அந்த ஞான ஒளி ஞான ஒளி உடம்பு இறைவனை ஏற்றும் போது அந்த பெருணவ தேகம் அந்த உடம்பு எங்களுக்கு அமையும் என்று சொல்லி சொல்லுகின்றார். திருமூலர் இந்த பாடல்ல முக்கியமாக என்ன சொல்றார் என்றால், இறைவனை ஏற்றினால் பிராண தேகம் அமையும். பாசஞானம் பசிஞானம் உடையோர் இறைவனை அடைய மாட்டார்கள். இந்த பாசஞானம் எங்களுக்கு தெரியும், இந்த உலகியல் இன்பங்களில் ஈடுபடும் போது கிடைக்கின்ற அந்த செயற்பாடுகளை பாசஞானம் சொல்லுவோம். அந்த உலகியல் இன்பங்களிலிருந்து விடுபட்டு உயிர் தன்னை மேலான தன்மையாக நினைக்கும் போது கிடைக்கிற ஞானம் பசிஞானம் என்று பார்த்த நாங்கள். அதாவது உயிர் தற்போதும் தன்முனைப்பு இருக்கும் போது, அகங்காரம் மமகாரம் இருக்கும் போது கிடைக்கிறது பசிஞானம் என்று பார்த்த நாங்கள். அது ரெண்டையும் விடும்போது இறைவனை அடைகின்ற அந்த சிவோகம் பாவனை மூலம் கிடைக்கின்ற ஞானம் பதிஞானம் என்றும் ஏற்கனவே பல தடவைகளை பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாச ஞானம் பசிஞானம் உள்ளவர்கள் இறைவனை அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த மெய்ஞானம் சேரும் போதோ அந்த உணர்வு ஏற்படும் போதோ அதை அனுபவ ரீதியாக அந்த அந்த சிவஞானத்தை சிவனுடைய அந்த ஞானத்தை நாங்கள் அனுபவிக்கும் போதோ எங்களுக்கு இந்த முத்தி கிட்டும் என்று சொல்கின்றார். சரியோ? 293 கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார், பள்ளி உடையார் பாம்பறிந்துண்கின்றார், எல்லியும் காலையும் ஏத்துமின் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் மாமே. கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார், பள்ளி உடையார் பாம்பு அறிந்து உண்கின்றனர், எல்லியும் காலையும் ஏத்துமின் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே. கல்வியுடையார் கழிந்தோடி போகின்றனர். உண்மையான இந்த பிரணவ கல்வி அறிவில்லாதவர்கள், சரியா, அங்க சாதாரணமான உலகிய கல்வியை பெற்றவர்கள் இந்த
மெய்ஞான கல்வியை பெறாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? கலைந்தோடி போகின்றார்கள். அந்த பிரணவத்திலிருந்து விலகிய வழியில் செல்கின்றார்கள். அவர்கள் இறைவனை அடையக்கூடிய வழியை விட்டு மாறுபட்ட பிழையான வழியை நாடி செல்கின்றார்கள். அதான் கல்வியுடையார் கலைந்தோடி போகின்றார். படித்தவர்களாக இருந்தாலும் அந்த மெய்ஞானத்தை தருகின்ற அந்த பிரணவ அறிவத்தை தருகின்ற அந்த கல்வியை கற்கவில்லை என்றால் அவர்கள் செல்லுகின்ற வழி கல்லு முள்ளு நிறைந்த படுகொலைக்கு செல்கின்ற வழியாக இருக்கும். மீண்டும் மீண்டும் பிறப்பை தருகின்ற கல்வியாக இருக்கும். அதாவது இந்த கருவிநூல் கல்வி என்றது இந்த கருவிகரணங்களை பற்றிய கல்வி, சரியா? அதுகளை பற்றிய கல்விகளை கற்றுக்கிறவர்கள் சரி. அதுக்கு அப்படியான கல்வி கற்றவங்களுக்கு திருவருள் கடாட்சியம் கிடைக்காது. அவர்கள் உலகியல் நாட்டம் கொண்டு உலகத்திலே இருக்கின்ற அந்த இன்பங்களை மட்டும் விரும்புகிற கல்வியை பெற்றவர்களுக்கு அங்கே இறைவனை அடையக்கூடிய வழி கிடைக்காது. அதான் கலைந்தோடி போகின்றார். அவர்களுக்கு அந்த இறைவனுடைய திருவருள துணை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த முத்திக்குரிய அந்த 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 தித்திப்பு கிடைக்காது. முத்தியினுடைய அந்த மேலான தன்மை கிடைக்காது. அதாவது சிவபெருமானுடைய திருவடி உணர்வு கைவரப் பெற்றவர்கள் தான் உண்மையான கல்வியுடையவர்கள். அதான் கல்வியுடையார். சரியோ? அவர்கள் இந்த திருவருளால திருவடியை நாடுகின்ற அந்த தொண்டில அடிமைத்தனத்தில சரியா சேவை செய்யறதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் நேரான வழியை செல்கிறார்கள். அப்படி இல்லாதவர்கள் அங்க பிழையான வழியிலே கழிந்தோடி போகின்றார்கள் சொல்கின்றார். பள்ளியுடையார் பாம்பு அறிந்து உண்கின்றார்கள். சரியோ? இந்த பள்ளி என்பது உடம்பை சொல்றாரு என்ன? சரியோ? ஏன் பள்ளி உடம்பு சொல்றார்கள் அதை பார்ப்போம். பள்ளி என்றா தெரியும், அந்த சுவர்ல இருக்கிற பள்ளி. சரியோ? இந்த பள்ளி என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கு. உடும்புக்கு ஒரு பெயர், உடும்பும் பெயர் பள்ளி. சரியோ? அந்த பள்ளி என்ன உடும்பு என்ன செய்யும்னா பத்தின விஷயத்தை விட்டு விடாது. உடும்பு பிடி என்று சொல்லுவோம். பிடிச்சா அப்படிதான். அதே போலதான் இந்த நாங்களும் இந்த உடம்பும் உலகியல் இன்பங்களை பற்றி பிடித்து விடாமல் இருக்கிறபடியால் அந்த உடம்புக்கும் பள்ளி என்று சொல்கிறார்கள். பிடித்ததை விடாமல் இருப்போம். என்ன உலக இன்பங்கள் தான் பெரிது பெரிது என்று பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். சரியோ? பள்ளி என்பது உடம்புக்கு பெயர். உடம்பு பற்றியதை விடாது. அது போலதான் உலகியல் பற்றுடையோர் இந்த பள்ளி என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது இந்த பாவங்கள் நாங்கள் செய்கிற அந்த செயலெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாக பல்கி பெறுவது. நாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் பல்கி பெறுகிறதுக்கு இது அடிப்படையாக இந்த உலகியல் இன்பம் இருக்கிறபடியால் அதையும் பள்ளி. பள்ளி என்பது பல்கி பெருகுவது, பற்றை பற்றி பிடிப்பதே பள்ளி. அதனுடைய உடம்புக்கு அந்த பெயர் வந்திருக்கின்றது. அதாவது பள்ளியுடைய பாம்பு என்பது அங்கே குண்டலி சக்தி, அது பாம்பாக இருக்குது. படம் மேலுக்கு இருக்கும், 3 சுத்தாக சுத்தி இருக்கும். இந்த அந்த ஆதாரத்துல மூலாதாரத்துல அது இருக்கும். அந்த குண்டலி நாட்டிலே பெருக்காது வீணாக்குகிறார்கள். பாம்பு அறிந்து உண்கிறார்கள். அந்த குண்டலி சக்தியை பிரயோஜனப்படுத்தாது அந்த சக்தியை வீணாக்கி இருக்கிறார்கள். தான் பாம்பு அறிந்து உண்கிறார்கள். அந்த பாம்பை குண்டலி சக்தியை மேலெழுப்பாமல் அதுக்கு அடிமையாக இருந்து அதனுடைய இந்த ஆற்றலை வீணடிக்கிறார்கள். பாம்பு அறிந்து உண்கின்றார்கள். ஆற்றலை பெருக்காது இருக்கிறார்கள் சொல்லுவார்கள். இந்த உடம்புல பற்றுள்ளவர்கள் இந்த யோக நெறி நின்று குண்டலினி சக்தியை எழுப்பி சரியா இந்த வருந்தி நுகர்கிறார்கள். குண்டலி சக்தியை எழுப்பாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். என்ன உலக இன்பம் இருக்கிறார்கள் அந்த குண்டலினி சக்தியை எழுப்பாமல் அந்த சக்தியை உலக இன்பங்களிலே நாட்டம் கொள்கின்றார்கள். உடம்பில் அந்த பள்ளியிலே பற்றுடையவர்கள் பாம்பாகிய அந்த குண்டலியை அறிதலாகிய வருத்தத்தினை செய்கிறார்கள். அப்ப நாங்களாகவே எங்களுக்கு உரிய தீமையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் வந்தார். அதான் பள்ளியுடையார் பாம்பு அறிந்து உண்ணுகிறார்கள். இந்த உலகப்பற்றுடையவர்கள் அந்த உடம்பை கொண்டவர்கள் உடம்பிலே இருக்கின்ற முதலாவது ஆதாரமாக இருக்கின்ற மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்தி மேலெழுப்பாது வருந்தி இருக்கிறார் என்பதுதான் இங்கே
பல்லி உடையார் பாம்பு அறிந்து உண்கின்றார் சொல்லுகின்றார். எல்லியும் காலையும் ஏத்துமின் இறைவனே. நாங்கள் சின்ன வயதில படிச்சுக்கிறோம். காலையும் மாலையும் கடவுளை வணங்கு. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கும் போது எங்களுக்கு அது ரஞ்சினி அம்மா காலை மாலை வணக்கம்னு சொல்லுவார். காலையும் மாலையும் வணக்கம், அதான் இங்கே விழுந்தார். சரியா? எல்லியும் என்ற இரவு, மற்ற காலை. சரி, அல்லன்றது இரவு வரும், எல்லியும் என்று வரும். அல்லும் பகலும் சொல்லுவோம். அல்லும் பகலும் அனைவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அப்ப அல்லும் பகலும், இரவும் பகலும் இறைவனை அனைவரதமும் எப்போதும் இறைவனை வணங்கினால் கல்லும் பாடும். சரியோ? கல்லும் கசிந்துருக்கும். அப்ப கரையாத மனமும் கரையும், இழகாத மனமும் இழகும். அப்ப நாங்கள் எப்போதும் இறைவனை ஏற்றி பாட வேண்டும். எல்லியும் காலையும் ஏத்து மீன் இறைவனை நாங்கள் மனதார வழிபட்டால் இறைவன் நினைவர். பல்லியுள் பாதித்த காயமும் ஆமே. இந்த பல்லி என்றது நல்ல சொல்லு பாவிக்கிறார். இந்த பல்லி என்றது பலிந்து வாரது. சரியோ? இந்த இரும்பு இருக்குத்தானே ஒரு வலிமையான பொருள். அந்த குளிசை இருக்கு, இந்த என்ன ரசவாத செய்கிறவர் அந்த குளிசையை அதில் போட்டு செய்த உடனே அந்த இரும்பு பொன்னாக மாறும். அதே போல நாங்கள் இந்த வலிமையாக இந்த ஆணவம் கண்மமாய் இந்த வலிமையால் உட்பட்ட உடம்பு பொன்னுடலாக மாறும் என்றால் ஒளி பொறிந்த உடலாக வரும். இறைவனை வழிபட்டார். அந்த அந்த ரசவாதத்தின் மூலம் அந்த இரும்பு எப்படி பொன்னாக மாறி இருக்கின்றதோ, எங்களுடைய அந்த இரும்பு போன்ற அந்த கல் மனதும் கனிந்து கசிந்து உருகி ஒரு ஒளிமயமான தன்மை தன்மன்ற அந்த சிறப்பு இங்கே காட்டுகின்றார். வள்ளியுள் பாதித்த காயமும் ஆமே. ரசவாதம் செய்யும் பெற்ற பொன் போன்ற இந்த குண்டலினி ஆற்றலால அழியா உடல், அந்த பிரணவதேகம் ஒளிமயமான உடல் எங்களுக்கு கிடைக்கும். அது இறைவனை நாங்கள் காலையும் மாலையும் வணங்கி தொடர்ச்சியா வணங்கும் போது இடைவிட்டு வணங்கக்கூடாது. சரியா? அதான் அயரா அன்பின் அறங்களை செல்லும் என்று சொல்றார் மிகண்ட தேவர். அயரா அன்பு, இடைவிடாத அன்பு, தொடர்ச்சியான அன்பு, இடையீறிட்ட அன்பு இல்லை. அப்ப நாங்கள் அந்த தைலதாரை என்று சொல்லுவோம். எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் அப்படியே தொடர்ந்து வரும்போது சொட்டு சொட்டா விடாது. எண்ணெய் ஊற்றி பாருங்க. எண்ணெயை ஊற்றும் போது தண்ணி ஊத்துற மாதிரி சொட்டு சொட்டா வராது. எண்ணெய் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். தைலதாரை என்று சொல்லுவார். தைலம் என்றால் எண்ணெய், தாரை என்ற அந்த ஊற்றுவது. அதே போலதான் எங்களோட அன்பும் இருக்க வேண்டும். இடையிலாத அன்பு இருக்கும்போது, கயரா அன்பு இருக்கும்போது எங்களுக்கு அந்த வள்ளி உள் வைத்த காயம் கிடைக்கும். காயம்ங்கிற உடம்பு தெளியோ. இங்க நாங்கள் அப்படி இறைவழி வந்தால் வள்ளி ஆகி அந்த திருவருள் அடுத்த சொல்ற வள்ளி என்பது வல்லமை தருகிறவள். சரியா? வல்லமை உடையவள். வல்லமை தாராயோ பாடுற வல்லமை தாராயோன்னு கேட்கிற. அப்ப வள்ளி என்பது வல்லமை தருபவள். அப்ப திருவருள் சக்தியாக இருக்கிறவள். அவருடைய திருவருளால அந்த திருவருள் சொல்லப்படுற அந்த குளிகையால செம்பு அல்லது இரும்பு பொன்னாவது போல இந்த எங்களுக்கு இந்த உடம்பும் பொன்னாகும். பொன்னாகும் என்றால் ஒளிமயமாகும். ஒளிமயமாக என்றால் இறைத்தன்மையை கிடைக்கும். இறைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும். அதாவது ஒளிமயமான உடம்பு கிடைக்கும், பிரணவதேகம் கிடைக்கும் சொல்லுவார். சரியோ? அப்ப நாங்கள் இறைவனை வழிபடுவதன்மை சொல்லுவார். முந்தி சொன்னது போல பள்ளி என்பது உடம்பு. சரி, அது பற்றி பிடிப்பதால் பந்த பாசங்களை பற்றி பிடிப்பதால் அந்த உலக பற்றுகளை செய்தால் அதுக்கு பள்ளி என்று பெயர். மற்றது இந்த தொடர்ச்சியாக ஒன்றமின் ஒன்றாக எல்லாத்தையும் பல்கி பெறுகிறதுக்குரிய வேலை செய்யணும். பாவங்களை, இந்த உலக இன்பங்களை எல்லாம் ஒன்று மாறி நாங்கள் நேரம் வளர்த்து கொண்டு போகிறோம். என்ன ஆசைகளை வளர்க்கின்றோம். அதுதான் அவர் சொல்றார், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசைப்படப்பட ஆய்வதும் துன்பங்கள். ஆசை இருக்கும் என்றால் ஒரு ஆசை போய் அந்த அடுத்த ஆசை இல்லை, நாங்கள் நினைத்த அந்த ஆசை நிறைவேறல என்றால் எங்களுக்கு இல்லாத துன்பங்கள்லாம் ஏற்படும். என்ன சரி, ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு சொல்லுகின்றார். அப்ப எங்களுக்கு அந்த ஆசை பல்கி பெறுகிறதுக்கு காரணமாக இந்த உடம்பு இருக்கிறபடியால் அதற்கும் பள்ளி என்று பெயர். பற்றி பிடிப்பது பள்ளி, ஆசையிலே பல்கி பெருக்கிறதுக்கு இடமா இருக்கிறபடியாலும் பள்ளி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. பாம்பு என்பது இந்த பாம்பு வடிவான குண்டலினி சக்தி. என்ன குண்டலினியை அது பாம்பு வடிவாக இருக்குது. 3 மடிப்பாக இருக்கும். மேல் மடிப்பில் படம் போல இருக்கும். வள்ளி என்பது இந்த சக்தி, இந்த மாயை, இந்த குண்டலினி சக்தி, இந்த ரசவாதத்தில் செய்கின்ற தன்மை எல்லாம் வள்ளிக்கு வரும். அறிந்து உண்கின்றன என்றால் வீணாக்கி வாழ்நாளை கழிக்கின்றார்கள்.
சரி, அறிந்தது வீணாக்குறது இல்லை. வெட்டி 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 எறிஞ்சால் வீணாக்குறதானே. மரத்தை வெட்டினா மரத்தை அறிந்தான் என்றால் அதை மரத்தை இல்லாமைக்கிறான் என்று கருத்து. அப்ப இங்கே அறிந்து என்பது வீணாக்கி. இந்த பாதித்த என்பது இந்த தசவாரத்தால, சரியா, தசவாரத்துல செய்து புண்ணாக்கப்பட்டது, அத மாற்றப்பட்டது, புடமிடப்பட்டது. சரியோ, பாதித்த காயம் என்பது புடமிடப்பட்ட, அதாவது புண்ணாக்கப்பட்ட உடம்பு. அதாவது நாங்கள் பல நாள் பயின்றும் யோக நிலையிலிருந்து வருந்தற்க, நாங்கள் இந்த பல யோகத்தை செய்யும் போது, பல நாள் செய்யும் போது, சரியா, நீங்கள் இறைவனை நினைத்துக் கொண்டிருங்கள், பத்தத்தை அடைய மாட்டீர்கள். இரவும் பகலும் ஏத்துங்கள், சரியா, நீங்கள் யோகத்தை இறைவனை மனதில் நிறுத்தி இருக்கின்ற அந்த யோக நிலை, சரியா. யோகம் மதப்போகம், சரியோ. யோகம் என்பது இறைவனோடு சேர்ந்திருக்கும் நிலை. போகம் என்பது இறைவனும் உயிரும் பிரிக்க முடியாமல் இணைந்திருக்கின்ற நிலை. ஏற்றத்துக்கும் நேரத்துக்கும் வித்தியாசம், சரியோ. அப்ப நாங்கள் அப்படி இருக்கும் போது குளிகை செம்பு பொன்னாக்கினால் போல திருவருள் சக்தியால் உங்கள் உடம்பு பொன்னாகும், ஒளிமயமாகும் எழுந்தார். தொகுத்து பார்க்கும்போது மெய்யறிவாகிய உண்மை கல்வி ஞானம் கைவரப் பெற்றவர்கள், மெய்யறிவாகிய உண்மை கல்வி ஞானம் கைவரப் பெற்றவர்கள் அறியாமையால் வரும் துன்பத்தை விட்டு விலகி போகின்றார்கள். உண்மையான ஞானம் பெற்றவர்களுக்கு இந்த அறியாமையில் ஏற்படுகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம போகும். உலகியல் இன்பங்களில் ஆசை வைத்தவர்கள், உலகியல் இன்பங்களில் ஆசை வைத்தவர்கள் உள்ளொளி ஆற்றலை பெருக்கிக் கொள்ளாது, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனை பிரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான் என்று சொல்றார். உள்ளொளி என்பது உள்ளுக்குள்ளே இறைவனை காணுகின்ற தன்மை. உலக இன்பங்கள் ஆசை வைத்தவர்கள் உள்ளொளி ஆற்றலை பெருக்கிக் கொள்ளாது அதை வீணடித்து விட்டு நாவுக்கு சுவையான உணவை தேடி அலைகின்றார்கள். பள்ளி உடையார் பாம்பறிந்து உண்ணுகின்றனர் வந்தார். எனவே இரவும் பகலும் இறைவனை எண்ணி துதியுங்கள். அப்படி துதித்தால் இரசவாசம் செய்யப்பெற்ற இரும்பு அல்லது செம்பு பொன்னாவது போல, உருக்கி ஊற்றிய பொன்னாவது போல அழியாத தவஞான உடலை பெறலாம் என்று சொல்லி வடிவாய் சொல்லுகின்றார். திருமூலர் நல்ல வடிவாக சில விஷயங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை இரவும் பகலும் இடையறாது வணங்க வேண்டும். உள்ளன்போடு வழிபட்டால் எங்களுக்கு மெய்ஞான கல்வியிட பயனை பெற்று நாங்கள் இந்த இறையொடியிலே இந்த ஜீவ ஒளி கலக்கின்ற தன்மையை பெறுவோம் சொல்கின்றார். கல்வியுடையார் கழிந்தோடி போகின்றார், பள்ளியுடையார் பாம்பறிந்துண்கின்றார், எல்லியும் காலையும் ஏற்றி மின்றைவனே வள்ளியுள் பாதித்த காயமும் மாமே. அடுத்தது பாருங்க, 294வது. இந்த தூய கல்வியின் துணையால், அந்த மெய்ஞான கல்வியினுடைய அருளால ஒளி உண்டாகும், சிவமும் சக்தியும் நாதமும் பிந்தும் ஏற்படும். அது கல்வியே துணை, சிவகுரு உபதேசம் முதலியன ஒன்று கொண்டு காரமாக இருக்கும். அந்த கல்விதான் துணையாக இருக்கும். அந்த கல்வி மூலமாக அந்த குருவினுடைய உபதேசத்தையும் பெற்று அவை ஒன்றுக்கொன்று துணை செய்யும் போது உங்களுக்கு காரமாக இருக்கும். காரமாக இருந்தால் நல்ல வகையில இறைவனை அறியக்கூடிய தன்மை கிடைக்கும் சொல்கின்றார். அதுதான் 294வது மந்திரத்திலே திருமண சொல்ல வருவது. துணையது வாய் வரும் தூயனற் சோதி, துணையது யாவரும் தூயனற் சொல்லாம், துணையது வாய் வரும் தூயனற் கந்தம், துணையது வாய் வரும் தூயனற் கல்வியே. தூயனற் கல்வி என்பது இந்த தூய தன்மையை தருகின்ற, மெய்ஞானத்தை தருகின்ற, இறைவனுடைய திருவடியை சேருகின்ற அந்த கல்வி, அந்த ஆழ்ந்த கல்வி. அதே உலகியல் இன்பங்களுக்கு அப்பாற்பட்ட இறையியல் இன்பத்தை தருகின்ற கல்வி தான் துணை அதுவாய் வரும் தூய நற்சோதி, துணை அதுவாய் வரும் தூய நற்சொல்லாம்,
துணையதுவாய் வரும் தூயன கந்தம் துணையதுவாய் வரும் தூயன கல்வியே என்று சொல்லி இங்கே திருமூலர் எங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது துணை அதுவாய் வரும் தூயன சோதி இறை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த தூய்மையான சோதி இறைவனை வழிபாடு செய்வதற்கு எப்பவும் இந்த சோதியாக இருக்கின்ற இறைவனுடைய அந்த அது அருள் துணையாக இருக்கும். சரியோ? ஞான தாகம் அடுத்த அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொழுந்தவர்களுக்கு என்னுடைய தாய்மானவர் பராபர கணியில சொல்றார், மூர்த்தி தலந்தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சத்துருவும் வாய்க்கும் பராபரமே. அதான் துணை. இந்த திருவருள் துணையால குருவருள் துணையால எங்களுக்கு இந்த நல்ல சோதி இந்த இறை வழிபாடுகிறவர்களுக்கு இந்த தூய்மையான சோதி வடிவாக இறைவனை காணலாம் என. சரியோ? இப்ப நாங்கள் இந்த இயற்கை உண்மை அறிவு அந்த இன்ப அறிவை இன்ப வடிவாக இருக்கின்ற இன்பமே வடிவாகிய இந்த சிவபெருமானை எந்நிலையிலும் எவருக்கும் எல்லாவற்றாலும் விளங்க துணையாக நிற்கின்ற பேருடைய புலம்பாக இருப்பான். இப்ப இறைவன் எப்போதும் பேருடைய புலம்பாக இருந்து உயிர்களுக்கு உற்ற துணையாக இருப்பான் என்பதுதான் துணையாய் வரும் தூயன சோதி. துணையாய் வரும் தூயன சொல்லாம். சொல் என்பது இங்கே பிரணவத்தை குறிக்கின்றது, அல்லது ஐந்தளத்தை குறிக்கின்றது, திருவைந்தளத்தை குறிக்கின்றது. சரியோ? பஞ்சாட்சரத்தை குறிக்கின்றது. அப்ப எங்களுக்கு இந்த தூயன சொல் துணையாக வரும். நாங்கள் இறைவனை அந்த பிரணவ வடிவா இருக்கிற இறைவனை இந்த பிரணவத்துல ஹோம் அல்லது ஹோம் நம சிவாய ஓ சிவாய நம இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் வழிபடும் போது அது எங்களுக்கு உத்த துணையாக இருக்கும். சரியா? அந்த நற்றொல்லாகிய அந்த அந்த அதீதமாக இருக்கின்ற மாயாதீதம் என்பது மாயத்திலிருந்து மேலான நிலைக்கு வருகின்ற துரியாதீத நிலைக்கு எங்களை இட்டு செல்கின்ற அந்த நல்ல சொல்லாக இந்த பிரணவம் இருக்கும். பிரணவம் என்பது திருவைந்தளத்தினுடைய சுருக்கமாக. சரியா? பியட்டி பிரணவம் சொல்லுவோம், மற்றது சமட்டி பிரணவம் சொல்லி பியட்டி ஓம் சமட்டி என்ற ஒரு பிரிவு. சிவாய நம நம சிவாய என்று சொல்லுவோம். அது எங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அந்த சிவகுருவா வந்து திருவைந்தளத்தை இறைவன் செய்வான், துணையாய் வரும். தூயன சொல்லாம் அவன் இறைவன் எங்களுக்கு துணையாக வந்து இந்த தூய்மையான திருவைந்தளத்தை பிரணவத்தை எங்களுக்கு கற்றுத் தருவான், அல்லது அந்த அப்படி கற்ற அந்த சொல் எப்போதும் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். அதை இங்கே வடிவாக விளங்கப்படுத்துகின்றார். மற்றதை பார்ப்போம். துணையாய் வரும் தூய நற்கந்தம். சரியோ? துணையாய் வரும் கந்தம் என்பது இந்த ஒளிமயமாக இருக்கிற தன்மை. அதாவது இந்த சுக்கிலம் கெடாது, சுரோனிதம் கெடாது, உடம்புக்கு உறுதியா இருக்கும். இப்ப நாங்கள் இறைவனை சரியான மனதோட உள்ளன்போட வழிபடும் போது எங்களுக்கு இந்த சுக்கில சுரோனித கேடுகள் இருக்காது. அது மடைமாற்றம் பெற்று மேலான தன்மையை பெற்று அது 6 ஆதாரத்தையும் கடந்து 7வது ஆதாரமாகிய பெருமதந்திரம், அதுக்கு மேல உள்ள அந்த சகஸ்ரம் ஆயுதம் தாமரை, அதுக்கு மேல உள்ள துவாதிசாந்தம், அதுக்கும் மேல உள்ள பரவலி, இப்படியான இடங்களுக்கெல்லாம் அது துணையாக இருக்கும். அந்த தூயனர் கந்த நாங்கள் அந்த சுக்கில சுரோனிதத்தை நல்வழிப்படுத்தி நாங்கள் அந்த இடகலை பிங்கல மூலமாக மேலே எழுப்பும் போது அது எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். சரியோ? அது ஆன்மாக்களுக்கு அந்த அந்த பாஷனா மலம் ஒன்று கூட சொல்லலாம். சரியா? தூயனர் கந்தம் என்றது இந்த பாஷனாமலம். பாஷனாமலம் என்பது இந்த மலத்தினுடைய அந்த தன்மைகள், அது விட்டு பிளகாத தன்மைகள் இருக்கும். அப்படி விட்டு பிளகாமல் மீண்டும் வரும்போது அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். அந்த தூய கல்வியால இறைவனை நினைத்து நினைத்து வழிபடக்கூடிய இந்த மெய்ஞான கல்வியால இப்படியான இந்த வாசனாமலம் தாக்காது. அதே போல இந்த பிந்து மற்றது சுரோனிதம் எல்லாம் எங்களுக்கு நல்ல சக்தியாக மாறி நல்ல தன்மையத்து நல்ல கந்தம் நல்ல வடிவாக உதவி செய்ய முடியும் என்றார்.
அதாவது இந்த திருவள்ளுவ அந்த துணையால தூய்மையான சிவமனம் கமலும், நல்ல கந்தம், நல்ல மனம், அப்ப சிவமனம் கமலும், சரியோ, சிவனுடைய ஒளி பிரகாசிக்கும், சரியோ. அப்ப அந்த இறைவனின் மலர்மணம் போன்று இந்த உயிர்களை தன் திருவடியிலே அடக்கி இறைவன் அருள் செய்வான் சொல்கின்றார். அது தூய நல் சுகந்த துணையாவான். இறைவன் இந்த மனம் எப்படி எல்லாவற்றையும் கவர்கின்றதோ, உச்சியிலே அந்த 1000 தாமரை இருக்கிற அந்த மனங்கள் வருகிறதோ, இறைவனுடைய அந்த இந்த சிவமனம் எப்படி வருகின்றதோ, அந்த 6 ஆதாரங்களையும் கடந்து அந்த விந்து சூழ்ந்த சக்தியில் மேலெழும்பி இறைமயக்காக வருகிறதோ, அதுதான் இந்த கல்வியினுடைய மேலான பயனாக சொல்லப்படுகின்றது. சரியோ. துணை அதுவாய் வரும் தூயனர் கல்வி. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த பிரணவ கல்வி எங்களுக்கு இந்த பிறவியில துணையாக இருந்து வீடு பெற்று தரும். அதான் துணையாக வரும் தூய நற்கல்வியே. தூய கல்வி என்பது இறைவனை அடையக்கூடிய வழியை காட்டுகின்ற கல்வி, மெய்ஞான கல்வி, அஞ்ஞானத்தை போக்குகின்ற கல்வி, திறனவ கல்வி என்றெல்லாம் அதை சொல்லுகிறார்கள். அதனால் சிவஞான பேற்றை அழைக்கும். அதனால சிவஞான கல்வியாக இந்த தூய கல்வியை, சரியோ, அது கல்வி துணையாக இறைவனை முன்னின்று அந்த சிவஞானத்தை தருகின்றான். இறைவன் ஞானம் வடிவான ஒன்று பார்த்தனாங்க, இன்ப வடிவான ஒன்று பார்த்தனாங்க, முற்றறிவுடைய ஒன்று பார்த்தனாங்க, அவன் எல்லா உயிர்களையும் வியாபித்திருக்கின்ற வியாபகத்தன்னுடைய என்று பார்த்தனாங்க. அப்படிப்பட்ட இறைவனால தரப்பட்ட கல்வி மேலான கல்வி, வேதம் ஆகமங்கள் அதில் சொல்லப்படுகிற கல்வி இந்த இறைவனை அடையக்கூடிய கல்வி என்று சொல்கின்றார். சரியாதான். தூய நற்கல்வி என்பது மேலான மெய்ஞானம். சுந்தரசனுடைய திருமுறை 7வது திருமுறையில 60வது பதிகத்தில் 6வது பாகத்தை சொல்கின்றார். குற்றம் தன்னொடு குணம்பல பெருக்கி கோல நுண்ணுணை ஆடு மயக்கி கட்டிலேன் கலைபல ஞானம் என்று சுந்தரர் சொல்கின்றார். இந்த கல்வி அவர் இந்த கலை ஞானத்தை கற்காதபடியாத்தான் அவர் அங்கே இந்த 2 பெண்களுடைய 12 ஆசை கொண்டு பிறகு இங்கே பூமியிலே வந்து பிறந்து திருமணம் சொல்லுகிற அந்த தன்மையை அவர் குற்றம் என்று சொல்கிறார். என்ன அப்படியான ஒரு நான் பிளவிட்ட காரணத்தால் தான் பூமியிலே பிறந்தேன்னு சொல்லுகின்றார். சரியோ. குற்றம் தன்னோடு குணம்பல பெருக்கி கோல் நுண்ணிலையாடு மெய்மயங்கி கற்றிலேன் கலைபஞான். இதை பற்றி நான் ஆரம்பத்தில் அறியாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லி சுந்தர் அந்த கல்வியுடைய சிறப்பை வடிவாய் சொல்லுகின்றார். தான் தூய நற்கல்வி. இங்க பாருங்க, சில சொற்களை பார்ப்போம். தூய நற்சோதி, அப்பிராகிருத சோதியாக உள்ள இறைவன். அப்பிராகிருதம் என்றது அழியாத தன்மை உள்ளவன் இறைவன். அப்பிராகிருதம் என்பது அழியாத தன்மை உள்ள இறைவன், அதாவது ஞானம் உள்ளவன். தூய என்பது தூய்மையான அப்படிப்பட்ட இறைவன் தான் தூய நற்சோதி, அழியாத தன்மை உள்ள ஒளிமயமான அந்த மேலான ஞானத்தை தருகின்ற இறைவன். துணை அதுவாய் வரும் ஆன்மாக்களுக்குடைய இந்த பக்குவ நிலைக்கேற்ப, பரிவாக நிலைக்கேற்ப, அவருடைய இருவினை ஒப்பு மல பரிவாகம் சத்தின பாகத்துக்கு ஏற்ப அதுதான் இறைவன் துணையாக வருவான். அப்படி வரும்போதுதான் இறைவனுடைய இந்த உள்ளென்றும் வெளிநன்றும் இந்த இறைவன் குறுமூலமாக எங்களுக்கு அருள் செய்வான். இறைவன் உள்ளென்று அறிவுக்கு அறிவான் என்று அருள் செய்கிறார். அதே போல குருவோடு சேர்ந்து, அதாவது குருவனுடைய அந்த தன்மையை அனுட்டித்து, குருவை அதிர்த்தித்து அருளை செய்வான். அதுதான் துணையாய் வரும். அதாவது உள்ளென்றும், உள்ளுக்கு உடம்புக்கு உயிருக்கு உயிராய் நின்றும், வெளியில குறுமூலமாக நின்றும் இறைவன் துணையாக இருக்கிறான். தூய நற்சொல் என்றது இந்த மாயாகாரியமான நாத அணுக்களால் ஆக்கப்பட்டமையால், அதாவது தூய்மையான திருவைந்தெழுத்து, சரியா, அந்த பிரணவம் ஓம் என்ற சமட்டி பிரணவமும் திருவைந்தெழுத்தாகிய வியட்டி பிரணவமும் இங்கே சொல்லப்படுகிறது. குருபதேசம் முக்கியமாக சொல்லப்படுது. அதான் தூய நற்சொல் குருவால் சொல்லப்படுகின்ற உபதேசங்கள். தூய நற்கந்தம் என்பது தூயமான வாசனை. வாசனை என்பது நல்ல நறுமணம், இறை இன்பம், முத்தி இன்பம்,
ஒளிமயமாகிறவனை காணுகின்ற இன்பம். சரியோ, அந்த சுக்கில சுரோனித மேலெழுந்து சகசலத்திலே நிறைய ஒளியிட கலக்கின்ற இன்பம் எல்லாம் தூய கந்தம். தூய என்பது தூய்மையான, கந்தம் என்பது வாசனை. சுக்கில சுரோனிதம் அப்படி சொல்லுவான். வாசம் என்பது வாசனை, மனம், இந்த புகழ் மனம், இந்த மேலான ஞான கல்வியால வருகின்ற அந்த வாசம், அந்த மனம், அந்த தன்மைகள் வந்தார். திருஞான சம்பந்தர் புராணத்தில், பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா 70வது பாடல், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். திருவடியை சிந்திக்கின்ற திருப்பெருகு சிவஞானம். அவனுடைய திருவடியை சிந்திக்கின்ற போது சரியா, அது அந்த மேலான தன்மையை தருகின்ற ஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறியமை ஞானம். தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். இந்த இறைவன் நிறவியால ஞானப்பால் ஊட்டும் போது அவருக்கு கிடைத்த ஞானத்தை பற்றி இங்கே சேக்கிழார் பெருமான் இங்கே சிறப்பாக தந்திருக்கின்றார். சுக்கிலம் என்பது இந்த பிரணவ உபாசனையால சுக்கிலம் சுரோனிதம் ஒளியாக மாறுகின்றது. சரியோ, தூய கல்வி என்பது மேலான கல்வி என்று பார்த்தனாங்க. சரியோ, மற்ற திருவாசகத்துல அதிசயப்பற்றி 9வது பாடல பார்த்தீங்க என்றால், புத்த ஆக்கையும் உரு பொருள் நறுமலர் எழு தரு நாட்டம் போல், உத்த ஆக்கையின் உரு பொருள் நறுமலர் எழுதற்கு நாட்டம் போல், அந்த சொந்தம் போல, பற்றல் ஆவதோ நிலையில்லா பரம்பொருள். இந்த விதமான பற்றும் இல்லாத அந்த இறைவன் பரம்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது முகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே, அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே என்று பாடுகின்றார். அப்ப உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் நரமலர் எழுதுகிற நாட்டம் போல, இந்த இறைவனுடைய அருளால கிடைக்கின்ற அந்த சுகந்தம், அந்த நல்ல மனம் இறை அருள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அவர் இதுல என்ன சொல்றார் என்றால், நல்ல மலரிலே உண்டாகின்ற நறுமணம் போல மக்கட்பண்பு பொருந்திய உடலில் உள்ள பொருளாகும் உயிரானது பற்றற்குரிய பொருளாவது தனக்கொரு பற்றுக்கோடு இல்லாதாகிய பரம்பொருளே ஆகும். அந்த பரம்பொருளாகிய இறைவனை நோக்காமல் நமது வினைக்கு ஈடாக தான் அடைய வேண்டிய வழியாக அடைந்த இன்ப துன்பங்களாகிய பயனை அறிவிக்கின்ற அறிவியலாகிய பித்தர்களுடைய சொல்லை நான் சம்பாதித்திருக்க, நமது தந்தையாகிய சிவபெருமான் என்னை ஆண்டருளே தன் அடியாரோடு சேர்த்த அதிசயத்தை பார்க்க முடியாது படிவாய் சொல்லுகின்றார். என்று சித்தருலகர் பெருந்தர பிறப்பினும் மத்த களிரனும் அவாவுடைய பிழைக்கும் என்பார் மாணிக்க வாசகர். இந்த ஆசைகள் மத்த களிர் என்பது இந்த மதம் முடித்து யானை போல நாங்கள் இருக்கிறோம் சொல்லி அந்த தன்மையிலிருந்து விடுபட்டு அந்த நறுமலர் எழுகின்ற அந்த தன்மையை இங்கே திருவாசகத்தில் அவர் இந்த இதிலையும் சொல்லுகின்றார், பல இடங்களில் சொல்லுகிறார். சரியோ, சகம்பே என்று தம்மை திரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழைத்துறை பூனதுவாக கோணதுண்டே கதுளந்து அறிமால் கொண்டுதாரும். சரியோ, அப்ப கடலது கண்ட மெழுகு போல தொழுதுளம் முருகி என்று சொல்லி நிறையப்பாடுகிறார் மாணிக்க வாசகர். தன்னுடைய அந்த நிலையை, இறைவனுடைய அடைந்த நிலையை சொல்லுகின்றார். மற்றார் எல்லாரும் பித்தர் பெயர் என்றெல்லாம் பேசினாலும் அதை பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார் என்ற கருத்தை அங்கே சொல்லுகின்றார். ஆக நாங்கள் தோத்து பார்க்கும்போது இறைவனை நம்பி தொழுபவர்களுக்கு, இறைவனை நம்பி தொழுபவர்களுக்கு அவனுடைய அருளாகிய தூய ஒளியே துணையாக வரும். நம்முடைய அந்த அருளாகிய ஒளி நாத பிந்து என்று சொல்வோம். இறைவன் நாதம், பெரிய பிந்து என்பது ஒளி சக்தி, அது துணையாக வரும். இறைவனுடைய திருப்பெயரே அவர்களுக்கு துணையாக நிற்கும். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பெரிய துணையதுவாகும் தூயின சொல்லாம். அவருடைய திருப்பெயர் பிரணவம், திருவைந்தெழுத்து, நாதன் நாமம் நமச்சிவாயவே சரியோ என்றதெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க்கை முதலாவது சொல்கின்றார் மாணிக்க வாசகர் பெருமான். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒளிய துணையாக வரும். அவருடைய தூய திருப்பெயரே அவர்களுக்கு துணையாக இருக்கும். ஞானமாகிய கல்வியின் நறுமணம், அந்த இறைவனுடைய இன்பம் அவர்களுக்கு துணையாக வந்து உதவும். அந்த ஞான கல்வி அவர்களுக்கு நல்ல மனம் போல இறைவனுடைய அந்த மேலான அந்த ஆற்றலை
ஞானத்தை கொடுக்கும். இவ்வளவு துணைக்கும் துணையாக தோள் கொடுத்து உதவுவது அவர்கள் பெற்ற மெய் அறிவே. அவர்கள் பெற்ற மெய் அறிவு, அதுதான் ஞானக்கல்வி. ஞானக்கல்விதான் நல்ல பயணத்தன்மையுடைய ஊனக்கல்வி உலகியல் இன்பங்களை இட்டுச் செல்லும். ஞானக்கல்வி நறுமலர் போல இருக்கும். அதான் துணையாய் வரும் தூயனல் கந்தம். அந்த கல்வி மனம் போல எங்களை ஆசுவாசப்படுத்தி இறைவனோடு இணைக்கப்படுத்ததாக இருக்கும். துணையது வாய்வரும் தூயனற் சோதி, துணையது வாய்வரும் தூயனற் சொல்லாம், துணையது வாய்வரும் தூயனற் கந்தம், துணையது வாய்வரும் தூயனற் கல்வி. அப்ப தூய்மையான மேலான சிவத்தன்மையுடைய மெய்ஞான கல்வி எங்களுக்கு எப்போதும் உத்த துணையாக இருந்து முத்திக்கு இட்டு செல்லும் என்ற கருத்தை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது 295 ஞான நூல் அறிவு. நூல்கள் நிறைய இருக்குது, சரியா? உலகியலை பற்றி, இன்பங்களை பற்றி, காம சூத்திரங்களை பற்றி பலவிதமான நூல்கள் நாங்கள் பார்க்கிறோம். அதை விட தோத்திரம், சாத்திரம், திருமந்திரம், மற்றது வேதம், ஆகமமாக நூல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஞான நூல், மற்றவை எல்லாம் ஊன நூல்னு சொல்றாங்க. இந்த ஞான நூல் அறிவுங்களுக்கு கிடைக்கும் போது இந்த சுழுமுனை நாடி, இடகலை பெண்களை மூலமாக இந்த ஆற்றல், குண்டலினி ஆற்றல் சுழுமுனை நாடி வழியாக மேலே சென்று என்ன செய்யும்? இந்த இந்திரியங்களுடைய சேட்டை இல்லாம செய்யும். இந்திரியம் என்பது இந்த கருவிகரணங்கள், சரியா? அந்த மெய்வாய் கண்முகு செவி என்ற ஞானேந்திரியங்களும் அதோட சேர்ந்திருக்கின்ற ஐம்புலங்களும், சரியோ? சத்த பரிச ரூப ரசகந்தம் என்று சொல்லுவோம். அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும்? அதை சேட்டை எழுதுற அந்த செயற்பாடு எல்லாம் இல்லாமல் போக வந்தார். உலகவர் பற்றவை பற்றிய பயனை எய்தாது மயங்குகின்றார் என்று இறங்குகிறாராம் திருமூலர். உலகத்தவர்கள் பற்றவை, பற்றுக்கு அவர்கள் அடிமையாகி, உலகப்பற்றுக்கு அடிமையாகி அந்த பற்றுக்களை பற்றி அந்த இறைவனை அடைகின்ற அந்த பற்றை பெறுகின்ற அந்த பலனை இதாது மயங்குகிறார்கள். உலகத்தவர்களை எவ்வளவுதான் விஷயத்தை அறிந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்தி இறைவனை அறிய முயற்சிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை திருமூலர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். 295 நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே. நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகிறார்களே. பாருங்க, நூல், நூல் என்றது வீட்டு நூல். இந்த வீட்டு நூல் என்றது உலக இன்பங்களை அல்லாது இறை இன்பங்களை தருகின்ற நூல், புத்தகங்கள், ஏடுகள். அது நூல் என்பதற்கு இன்னொரு பொருள் உச்சித்தொலை. 6 ஆதாரங்களை கடந்து பிரமந்திரம் இருக்கின்ற அந்த தொலையை நூல் என்று சொல்லுவோம். பிரமரந்திரம், சரியா? மற்ற நூல் என்பது தத்துவமாகிய ஏணி, சரியா? ஏணி என்பது நாங்கள் எடுத்து செல்கின்ற, ஏறி செல்கின்றதுக்கு அடையாளமா இருக்கிற ஏணி படிக்கட்டு, சரிதானே? அப்ப இந்த நூல் உடம்பிலுள்ள சுழுமுனை நாடியை பற்றி, அதாவது நூலொன்று பற்றி நுனி ஏற மாட்டாதார், அடியின் நுனியுமென, அடி என்றது கீழ் உள்ள பகுதி, 6 ஆதாரம். அதில் ஒரு படியில கீழ் உள்ளது, நுனி என்பது மேல் உள்ளது. ஏணி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏணியில படியிலே ஒன்று ஒரு இருக்கும், அதுக்குள்ள ஒன்று படியை தாண்டி அது ஒரு படியை தாண்டி போகும்போது மேலே நாங்கள் நுனியை உச்சியை அடைவோம். சரி, அதைத்தான் இங்கே நூல் என்று பற்றி என்று 2 விதமாக சொல்கின்றார். ஒன்று, இந்த 6 ஆதாரங்களில் இருந்து, அடியிலிருந்து படிப்படியா மேலே செல்கின்ற உச்சித்தொலை இங்கே நூல் ஒன்று சொல்கின்றார். நூல் ஒன்று பற்றி
நுனி ஏற மாட்டாத இந்த ஆறாதாரத்தையும் கடந்து இடகலை பெண்களை மூலமாக குண்டலி சக்தியை சுழுமுனை நாடி வழியாக மேலே எழுப்பி அந்த உச்சின் துளை என்ற இடத்துக்கு போக மாட்டாதவர்கள், அல்லது இந்த படிக்கட்டின் மூலமாக அடியிலிருந்து மேலேறி அந்த பிரமரந்திரத்தை அடைய முடியாதவர்கள் தான் சிவஞானத்தை கொடுக்கின்ற நூல் ஒன்றை கற்று, இந்த நூல் என்பது இந்த ஞானத்தை தருகின்ற நூல், அதை கற்று சரியா அதனுடைய நோக்கமாக இருக்கின்ற இந்த திருவடிப்பேற்றை அதை நுனியே அடைய மாட்டார்கள். அப்ப அது எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்லுங்க. ஏணியில ஏறி செல்லும் போது நாங்கள் அடியிலிருந்து மேலுக்கு செல்லுவோம். அதே போல ஆறு ஆதாரங்களிடமிருந்து அந்த சுழுமுனை நாடி வழியாக மேலே செல்லும் போது அங்கே உச்சி அடைவோம். அதே போல இந்த மெய்ஞான நூல் அறிவை பெற்றும் போது அந்த அறிவின் மூலமாக பந்த பாசத்தை விட்டு நாங்கள் இறைவனை அடைகின்ற வீடு பெற்றை பெறுவோம். அதான் நூலொன்று பற்றி இப்படியான தன்மையை அறியாதவர்கள், உணராதவர்கள், நிறைநூலை பற்று கோடாக கொண்டு நுனி என்னும் அந்தமாகிய திருவடிய கூடாதவர்கள். இப்படி எல்லா வகையிலையும் இந்த சொல்லுக்கு பல பொருள் சொல்லப்படுது. சரியோ? நூல் என்பது கல்வி அறிவை தருகின்ற நூல். அது உலகியல் அறிவாயும் இருக்கலாம் அல்லது இறையியல் அறிவாயும் இருக்கலாம். உலகியல் அறிவு எங்களுக்கு மேலுக்கு இறைவனை அடைய வழிகாட்ட மாட்டா. மெய்யியல் அறிவு தத்துவ ஞானத்தை பருகிற அறிவு, மெய்ஞானத்தை தருகின்ற அறிவை உள்ள நூலை படித்தால் நாங்கள் இறைவனை அடையக்கூடிய வழியை காட்டும். அதே போலதான் இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து மேலே செல்லும் போது நாங்கள் இறைவனை அடையலாம். அதே போல இந்த பொதுவான நாங்கள் வீட்டில் வைக்கிற இந்த ஏணியிலிருந்து கீழே இருந்து மேலுக்கு சென்று உச்சி அடைவது போல நாங்கள் பிரமரந்திரம் அல்லது இந்த சாஸ்திரத்தை அடையலாம். அதை இப்படி செய்யாதவர்களுக்கு அதை அடைய முடியாதுன்னு சொல்றார். நூலொன்று பற்றி துணி அல்லது நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பலங்கிடம். இந்த பால் என்பதுக்கு ஒரு பால், இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், புண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவார் என்று சொல்லி திருப்பள்ளி எழுச்சியில எங்களோட மாணிக்க வாயில் பாடுகிறாங்க. பால் என்பது பக்கம், அது ஒரு சார்பு. சரியோ? சரி, பாசத்துக்கும் வரும். மற்றது பால் என்பது பால் உணர்ச்சிக்கும் வரும். இப்ப நாங்கள் அந்த ஒரு சொல்ல எடுத்து அதோட என்னென்ன விஷயத்தை இருக்குதுன்னு அறிந்து கொண்டு பொருளை பார்க்க வேண்டும். இப்ப பால் என்பது சார்பு, பக்கம், பாசம், காமம் எல்லாம் வரும். அதை அடிப்படையாக வைத்து பார்த்தோம் சொன்னால், இந்த பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். இந்த காம விகாரம் கொண்டால் சிவயோகத்தின் பயன் இல்லாது கெட்டு விடுவார்கள். சரியோ? மற்றது இன்னொரு பாகம் என்றது, இந்த புறச்சமயங்களின் பக்கம் சென்றால் இறைவனை நாட வழிகாட்டாத சமயங்கள் புறச்சமயங்கள், முத்தியை சொல்லாத சமயங்கள் புறச்சமயங்கள். அதுல பக்கம் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அந்த பண்பின் பயன்கடும். இறைவனை அடையக்கூடிய அந்த பண்புட இந்த முடிவு எங்களுக்கு பலனளிக்காது. சரியோ? அப்ப அவர் இந்த 24 சமயங்கள் தெரியும். புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று சொல்லி 24 சமயங்கள் இருக்குது. 24 சமயத்திலையும் ஏதாவது ஒன்றை பின்பற்றினாலும் கூட அவங்களுக்கு முக்தி கிடையாது என்ற கருத்தையும் சொல்லுவார். அப்ப காம பயப்பட்டு சென்றால் முக்தி கிடையாது, இந்த பாசத்திர பயப்பட்டு சென்றால் முக்தி அடைய முடியாது. சரியோ? அந்த புறச்சமயங்கள்ல வழி சென்றாலும் முக்தி அடைய முடியாது. அந்த பால் என்பதற்கு இவ்வாறு பலவிதமான பொருளை கொண்டாலும் எல்லாம் இங்கே பொருந்தக்கூடியதா இருக்கின்றது. கோல் என்று பற்றினால் கூடா பறவைகள். கோல் என்றது இந்த முள்ளந்தண்டு, வீணாத்தன் என்று சொல்லுவோம். அதுக்குள்ள ஒரு நூல் வடிவமாக தாமரை நூல் போன்ற வடிவில இந்த சுழுமுனை நாடி செல்கின்றது. அதான் கோல், தடி. கோல் தண்டு, தடி, சரியா, கம்பு என்று சொல்லுவோம். என்ன அந்த முதுகுத்தண்டை பற்றி சிரசி மேல் சென்றால் அந்த பறவை என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்திரியங்களுடைய சேட்டைகள் எல்லாம் இல்லாமல் பறந்து போகும் பறவைகள் பறக்கும் போல இந்த இந்திரியங்களுடைய சேட்டைகள், அந்த மெய்வாய் கண்முகு செவி சுவையோடு உருவோசி நாட்டம் என்ற அந்த அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் எல்லாம் இந்த பறவைகளை போல பறந்து போகும், இல்லாம போகின்றார். இப்ப இந்திரியங்களை இங்கே பறவைகள் என்று சொல்லாலே சொல்லுகின்றார்.
திருவைந்தெழுத்தாகிய மந்திர கோலை பற்றினால், உள்ளந்தண்டில் இருக்கின்ற அந்த சுழும நாடியாகிய கோலை பற்றினால், அல்லது சிவமந்திரம் என்று சொல்லப்படுகின்ற திருவைந்தெழுத்து மந்திர அந்த கோலை பற்றினால், சரி, அந்த புலன்களாகிய பறவைகள் அந்த தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த மாட்டா. சரியோ? அதாவது திருவைந்தெழுத்தாகிய செம்பொருட் செங்கோலை கைப்பற்றினால் ஐம்புல பறவைகள் தம்புலமற்று முனைத்து கூடா ஆகவே அதை செல்வாக்கை செலுத்த முடியாது. இங்கே கோலொன்று பற்றினால், கோல் என்று சொல்லப்படுகிறது இங்கே 2 விதமான பொருள். ஒன்று சுழுமன நாடி, அடுத்தது திருவைந்தெழுத்தாகிய அந்த செங்கோல் என்று சொல்லலாம். மால் ஒன்று பற்றி மயங்குகிறார்களே, மால் என்பது மயக்கம். சரியோ? இந்த பெரும் பற்றில பெரிய எல்லாத்திலையும் பற்றி வச்சு அதுல மயங்கி போய் அந்த அளவுதான் உண்மையானவை என்று சொல்லி அவையெல்லாம் காணல் நீர் என்று அறியாமல் அதுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி அவைதான் எல்லாம் என்று நினைக்கிற தன்மை மால் என்பது மயக்கம். தாங்களே சுதாரித்துக் கொள்ளாமல் அந்த உலகிய இன்பங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை இங்கே மயக்கம் என்று சொல்கின்றார். இதனை அறியாது இந்த கீழே உள்ள அந்த 36 தத்துவங்களின் இயல்புல மயங்கி தம்மை அறியாம கெடுகிறார்கள். அதுதான் எல்லாம் சொல்லி 36 தத்துவங்கள் தான் இந்த தன்னுடைய மேலான தன்மை என்று சொல்லி அதுக்குள்ள மயங்குகிறார்கள். இதனை அறிந்திருந்தும் அப்படி இறைவனை வழிபட்டால் இந்த தத்துவங்கள் எல்லாம் வேலை செய்யாது என்பதை அறிந்து இருந்தும் இந்த திருவருள துணையை நாடாமல் இருக்கிறார்களே என்று சொல்கிறார். இந்த மாயையில அழுந்தி இருக்கிறார்களே, மயங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சரியா? நன்னறிக்கு உய்க்கும் வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நன்னறிக்கு உய்ப்பு என்று சொல்லுவோம். என்ன சரியோ? நாதன் நாமம் காதலாகி கழிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறை குய்ப்பதும். சரியா? வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதை அறியாதவர்கள், அறிந்தும் அறியாமல் எல்லாத்தையும் பாடுகின்றோம், அந்த புத்தகத்தை பார்க்கின்றோம், படிக்கின்றோம், ஆனால் அதை நாங்கள் நடைமுறையிலே கை கொள்வது இல்லை. அதை மயங்கி இருக்கிறோம், மயங்கி துன்புறுகிறார்கள் என்று சொல்லுவோம். என்ன சரியோ? அப்ப இப்படி திருமலை வடிவா சொல்லுங்க. இங்கே முக்கியமாக என்ன சொல்றாங்க? வீட்டு நூல் தான் இங்கே நூல் என்பது வீட்டு நூல். சரியா? மற்றது வீட்டு நூல் என்பது 2 விதமான வீடு. ஒன்று உலகியல் வீடு, மற்றது இறையியல் வீடு, லௌகிகம். சரியா? மற்றது இறைவனடைந்த அந்த ஆன்மீகம். அது நூல் என்பது இந்த உச்சி துளையம் சொல்லலாம். சரியோ? பிரமதந்திரம், தத்துவமாக ஏணி. துணி என்பது இங்கே நுனியை துணி என்று கூட சொல்லுவார். உச்சி பீடம் என்று சொல்றோம், மேல உள்ள அந்த இடம். ஏற்கனவே பார்த்தது போல பால் என்பது சார்பு, பக்கம், பாசம், காமம் என்று வரும். பண்பு என்பது மேலான தன்மை, நல்ல குணம், நல்ல சீலம். சரியோ? ஆலந்தான் உவந்தாமல் செய்தானே ஆதியே அமல உலகத்தை சீலந்தான். அதான் இங்கே பண்புன்னு சொல்றோம். என்ன போல் என்பது களி என்ற தடி, முதுகுத்தண்டு, வீணாந்தண்டு, நடுநாடி, 5 அடுத்தண்டு எல்லாம் அது சொல்லப்படுகிறது. இந்த பறவைகள் புலங்களால் வர்ற எண்ணங்களால் வர்ற செயல்கள், பறவைகள். இந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் திருத்தோள் நோக்கம் என்ற அந்த பதியத்துல 14 பாடலை பார்த்தீங்க என்றால், உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட தான் வடிவாச்சல். இந்திரிய பறவை என்று மாணிக்க வடிவா சொல்லுகின்றார். அதையும் திருமூல பறவை என்று சொல்லுகின்றார். இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோன்றது நிலவிட்டு தடுமாறி அப்படியே ஓட, எல்லாத்தையும் விட்டு ஓட துறைமாண்ட ஆபாடி தோல் நோக்கம் கொட்டாமல் சொல்லுகின்றார். சரியோ? அப்ப அதுல இந்த இந்திரிய பறவை என்றதுக்கு நல்ல உதாரணமாக அகச்சான்றாக புறச்சான்றாக இவற்றை கொள்ளலாம். பெரிய புராணத்துல சண்டேஸ்வர நாயன புராணத்துல 2வது பாடலை பார்த்தீங்க என்றால், செம்மை வெண்ணீர் பெருமையினீர் 2 புறப்பின் சிறப்பினர் மும்மை தடலோம்பிய நெறியார் 4 வேத முறைபயின்றார்
தம்மை 5 புலனும் பின் செல்லும் தலையார் அறுதொழிலின் மெய்மை ஒழுக்கம் ஏழுலகம் போற்றும் மறையோர் விளங்குவது என்று சொல்லி இங்கே வடிவாக சொல்கின்றார். இந்த 5 புலன்களுக்கும் பின்னல் செல்கின்றவர்கள். இங்கே பறவை என்ற சொல்லை இங்கே 5 புலன் என்று சொல்கின்றார். மற்றது மால் என்பது இருக்கிற பார்த்தனார்கள் மயக்கத்தை தருகின்றது பெரும்பற்றன் சொல்லுவார். அதாவது நூலேணியை பற்றி, அந்த ஏணியன் சொல்றது நூலேணி என்பது நாங்கள் அந்த சாத்துகின்ற அந்த ஏணியை பற்றி நுனி ஏறுதலும் மேலுக்கு செல்லுத போது ஒரு பாலை பற்றினால் ஒரு பகுதியை பிடித்த ஒரு பக்கத்தை பிடித்தால் நடுவு நிலை கெடுதலும் கோல் பிடித்தால் பறவை கூடாமையும் நாங்கள் ஒரு தடி எடுத்து அந்த மரத்திலேயோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு அந்த கோலால தடியால தட்டினால் பறவைகள் பறந்தோடும் என்ற கருத்தையும், அதாவது கோலை பிடித்தால் பறவை கூடாமையும் வேற்று பொருள்களை வெளிப்படையாக கொள்ள கிடைத்த குறிப்பிடத்தக்கப்ப அந்த இந்த கருத்து மூலமாக பல உள்கருத்துக்களை எங்கே சொல்லுகின்றார். வெளிக்கருத்துக்கள் தடியாலே அடிக்கிறான், தடி பிடிச்சவன் சண்டன் நிறுவவன். அப்ப இப்படியான சில கருத்துக்களை இங்கே திருமூலர் வடிவாக சொல்லுகின்றார். தொகுத்து பார்க்கும்போது இந்த அறநூல்கள் கூறிய அறநூல்கள் என்பது இந்த 6 நூல்கள், 6 சமய நூல்கள். புறப்புறச்சமயம் 6, புறச்சமயம் 6, அகப்புறச்சமயம் 6, அகச்சமயம் 6 என்று ஆரம்பத்தில் நாங்கள் படித்தனாங்க. இந்த அறநூல்கள் கூறுகின்ற நெறிமுறைகளின்படி நடந்து உயர்ந்த நிலையை அடைய முடியாதவர்கள் இந்த அறநூல்கள். சரியோ? இந்த பல சமய கொள்கைகள் எல்லாம் இருக்குது. அந்த சமய கொள்கை நூலை படித்து அதன்படி நடக்காதவர்கள். மற்றது இந்த நன்மையை அறுக்கின்ற இறைவனை அடைவதற்கு தடுக்கின்ற நூல்களை படிக்கிறவர்கள். அறுநூல் 6 வரும், அறுக்கிறண்டும் வரும். மற்றைய இச்சைகளில் மனம் பற்று கொள்ள எல்லா விதமான ஆசைகளிலேயும் நாங்கள் போக மனித பிறவியின் பண்பு நலம் இழப்பார்கள். அதான் நலத்தை இழப்பான்னு சொல்லுவாருன்னு. சரியோ? அப்ப அந்த பால் ஒன்று பற்றி பண்பின் பயன்கடும் அந்த பண்புகளை, நல்ல பண்புகளை அதை இழக்கிறார்கள். கோல் எடுத்தால் பறந்தோடும் பறவைகள் போல, கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள், கோல் ஒன்று எடுத்தால் அந்த பறவைகள் போல இந்த உலகப்பற்றாளர்களும் மற்ற பற்றுக்கள் பலவற்றில் மயக்கம் கொண்டு மற்ற பற்றன குன்றினின் பதம் சரியா பாவித்தேன் சொல்றேன்னு. அப்ப மற்ற பற்றில்லாத தன்மையே இருக்க வேண்டும் சொல்கின்றார். இந்த உலகப்பற்றாளர்களும் மற்ற பற்றுகள் பலவற்றில் மயக்கம் கொண்டு தடுமாறுகிறார்கள். சரியோ? பாலன் என்று பற்றி மயங்குகிறார்கள் சொல்கின்றார். சரியோ? நூல் போன்ற சுழும்ன நாடியை பற்றி தலை உச்சியில் ஆகிய அந்த பிரதமரந்திரத்தை, இந்த நுனியை அடைய முடியாதவர்கள் பால் ஒன்று வேறு சமயங்கள், வேறு சமய கொள்கைகள், காம விகாரத்தை பற்றி காம விகாரத்தால் பண்புலந்து யோகங்கட நிற்பார்கள். அதான் சரியோ? இப்போ மால் ஒன்று பற்றி மயங்குகிறார்கள். சரி, இப்போ முதுகுத்தண்டாகிய கோலை பற்றி தலை உச்சி அடைந்தவருடைய புல நிச்சைகள் அடங்கும். இது கூடா பறவைகள் போல அந்த பறவைகள் எல்லாம் அப்படி ஓடிடும். இது நிறைய தெரியாமல் மனிதர்கள் மதிமயங்கி, அதாவது மாலொன்று பற்றி நிற்கிறார்களே என்று திருமூலர் கவலைப்படுகின்றார். எங்களுக்கு ஒரு வழியை சொல்கின்றார். நீங்கள் அப்பா இப்படி செய்யுங்கள். சரியோ? நீங்கள் நூலை பற்றி நுனி மேற்போங்கள். சரியோ? இந்த பாலை பற்றாமல் நீங்கள் இந்த பண்பை கெடாமல் இருங்கள். கோலொன்று பற்றி இந்த பறவைகளை நீங்கள் பொருத்துங்கள். சரியா? நீங்கள் இந்த மாலொன்று பற்றி மயங்காதீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். அந்த கருத்தோடு நாங்கள் இதை நிறைவு செய்து அடுத்த முறைக்கு நாங்கள் இந்த 296வது மந்திரத்தை பார்ப்போம். ஞான சுடரொளி என்ற தலைப்பின் மேல அது சொல்லப்படுகின்றது. அடுத்தது 29ஆம் தேதி அடுத்தது இருக்கும். அது நாங்கள் அடுத்து பார்ப்போம். தயவு செய்து உங்களுடைய